சான்றோர்கள் நிறைந்த மாநகரம், கோவில்கள் நிறைந்த மாநகரம் என்றெல்லாம் போற்றப்படுவது ஒருபுறம் இருக்க, உலகிலேயே உற்சவகங்களுக்கு பெயர் பெற்ற திருநகரம் இந்த காஞ்சி மாநகரமே. நாள்தோறும் விழா, மாதந்தோறும் உற்சவம் என்று கொண்டாடும் இந்த காஞ்சிபுரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம். 18 புராணங்களில் ஒன்றான பிரம்ம புராணத்தில் பிறகு நாரத சம்பாதத்தில் ஸ்ரீ ஹத்திகிரி மகாத்மியம் ஆகிய பகுதிகளில் இந்த திருத்தலத்தின் வரலாற்றையும் பெருமையையும் விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. ஆழ்வார்களால் பாசுரம் பெற்ற தலங்களாக போற்றப்படும் 108 திருப்பதிகளில் இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயில் முதன்மையானதாக திகழ்கிறது. ஆடி மாதத்திலே ஆடிகருடன் என்று சொல்லக்கூடிய கஜேந்திர மோட்சம், ஆவணி மாதம் பவித்ரோத்சவங்கள், ஸ்ரீஜெயந்தி உற்சவங்கள், புரட்டாதி மாதம் நவராத்திரி பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்ந்து எழுந்துள்ளது வெகு சிறப்பான ஒரு உற்சவமாகும். அது ஐப்பசி மாதம் தீபாவளி உற்சவங்கள், கார்த்திகை மாத தீபோற்சவங்கள், மார்கழி மாதத்தில் அத்தியான உற்சவங்கள் சொல்லக்கூடிய பகல்பத்து ராபத்து உற்சவங்கள், தை மாதம் 2ஆம் தேதி அன்று ஸ்ரீ பெருமாள் காஞ்சிபுரத்திலிருந்து பழகிவரம் என்று சொல்லக்கூடிய மலைக்கு எழுந்தொழி கிரிவலம் வந்து அன்று அனைத்து மக்களுக்கும் கிராமத்திற்காக எழுந்தொழி அருள் பாலிக்கின்றார். தை மாதத்திலே 3 நாட்கள் தெப்போற்சவம், மாசி மாதத்தில் கவனோற்சவம் 3 நாட்கள் நடைபெறுகிறது. பங்குனி மாதத்திலே 7 நாட்கள் பங்குனோத்திரம் என்று சொல்லக்கூடிய மலையாள நாச்சியார் தனிப்பட்ட ஒரு நாச்சியாருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று அன்று இரவு ஒரு திறத்திருந்த இரவு 5 நாச்சியாருடன் துறைவி தாயார், மலையாள நாச்சியார், ஆண்டாள், உபயநாச்சியமாருடன் ராஜா சந்தையில் எழுந்தொழி அனைவருக்கும் சேர்த்தியார் என்ற சேவை என்று அந்த பிரமாதமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மறுநாள் கந்தபடி வசந்தம். நீங்கள் எல்லாருக்கும் அந்த சாயந்தரம் பந்தலில் பத்தியோலாத்தில் நடைபெற்று விமரிசையான உற்சவம் நடைபெறுகின்றது. அதிலே பல்ல உற்சவம் நடந்து 7 நாட்கள் பல்ல உற்சவம். அந்த பல்ல உற்சவத்தில் பெருமாளும் அசிகமாத்து என்று சொல்லக்கூடிய 18 அத்தியாயம் உள்ள அசிகமாத்தும் வாசிக்கப்படுகிறது. இவ்வாறாக இத்திருக்கோயிலில் வருஷம் பூராகவும் மாதம் பல விசேஷ உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது.